என்கிட்ட மட்டும் அப்படி பேசி பாருங்க அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரஜினவருக்கு அரோரா அவங்க ஒரு சவால் விட்டு இருக்காங்க. பயங்கரமான துணிச்சலுங்க உங்களுக்குன்னு இந்த வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு போட்டியாளரா பிரஜின், சாண்டா, திவ்யா, அமித் இவங்க எல்லாருமே வந்தாலுமே ஒரு மாற்றம் நிகழும்னு எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்குள்ள சண்டைகள் அதிகமாச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன குறையெல்லாம் வருவதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் இருக்கிறதா சொன்ன அவங்க இப்ப குரூப் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முதல் வாரம் ஆட்டோ நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த நாள்ல அவங்களே குழுவா சேர்ந்து இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா யாரை பத்தியும் பாராட்டாம யார்கிட்டயும் சிரிக்காம கூட கோபத்துல எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல சாண்ட்ராவும் பல பேரும் ஒருமையில பேசுறது, சில நேரங்கள்ல பிக் பாஸை எதிர்த்து பேசுவது, மோசமான வார்த்தையை பயன்படுத்துறது இப்படி எல்லாம் பண்றாங்க. பிரஜின் அவரும் அதுக்கும் மேல ஒரு படி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது எல்லாருக்கும் கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிக் பாஸ்ல இருக்க தவறுகளை சுட்டிக்காட்டி உள்ள நடந்த போட்டியாளர்கள் 3 பேரும் அதையே திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில நிறைய பேர் இவங்களை நல்லா கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரஜின் அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி வராரு. இந்த நிலையில சுபிக்ஷா, வியானா இவங்களெல்லாம் பார்த்து காலி பண்ணிடுவேன், என்கிட்ட பேசினா வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுறது பல பேருக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசினா நான் என்ன செய்வேன்னு அரோரா அவங்க சில அதிரடி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்கிட்ட மட்டும் இப்படியெல்லாம் அவர் பேசினார்னா பண்ணிக்காட்டு தொட்டு பாருன்னு தான் சொல்லுவேன், என்னை பத்தி ஏதாவது சொன்னார்னா எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு அரோரா அவங்க சொல்றாங்க. அப்ப மத்தவங்களை சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு எஃப்ஜே அவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அரோரா அவங்க அப்படி இல்லை, எனக்கு பிரஜின் அப்படி சொன்னதும் செம்ம ஷாக், நான் போய் அவர் சட்டையை பிடிக்க முடியுமா, ஆனா என்ன சொன்னா முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. வியானா அவங்க, சுபிக்ஷா அவங்க அப்படியெல்லாம் லேசா ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட வாய் விட்டு பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பா கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அப்படியெல்லாம் இருந்தா நேரா கேட்டுருவேன், அவர்கிட்ட விளக்கம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்டையும் விக்ரம் கிட்டையும் அரோரா அவங்க இப்படி பேசுறாங்க. அவங்க துணிச்சலாதான் பேசுறாங்க. இதே மாதிரி சண்டை வரும்போது அவங்க இதே துணிச்சலோட பேசுவாங்களா என்னங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை இப்ப அதிகமா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு வெளியேற போறாங்க, இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்க போகுதா இல்ல டபுள் எவிக்ஷன் இருக்க போகுதா, டபுள் எவிக்ஷன் இருந்தா பிரஜின், சாண்ட்ராவை ஒன்னா வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கோரிக்கைகள் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒன்னா வெளியே வந்தாங்கன்னா தான் நடந்ததை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் நல்லா விளையாடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஆட்டத்தை மாத்தி ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த பிக் பாஸ்ல இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு உறுதியா சொல்ற அளவுக்கு யாருமே நல்லா விளையாடல, எல்லாருமே கோவத்தை தான் ஏற்படுத்துறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.